ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ராகி கேழ்வரகு வச்சு இட்லி தோசைலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து ஏற்கனவே அரிசியும் ராகியும் ஊற வச்சுருக்கேன். அதே போல் உளுந்தும் ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்து ஒரு சின்ன டம்ளரில் 2 டம்ளர் வந்து ராகி எடுத்துருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தது. 1 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். அதே போல் 3/4 டம்ளர் நான் வந்து உளுந்து 4க்கு 1ன்ற ரேஷியோவில் உளுந்து சேர்த்துருக்கோம். நல்லா வெண்ணெய் மாதிரி நம்ம உளுந்து அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துருக்கேன். சாதம் இல்லைன்னா நம்ம அவுள் வந்து ஊற வச்சு சேர்த்துக்கலாம் ஒரு புடி அளவுக்கு. இது வந்து நம்ம பர்மெண்டேஷனுக்கும் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு இந்த சோடாலாம் சேர்க்காமையே நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இட்லி, முருவலா தோசை எல்லாமே வரும். உளுந்து வந்து சூடாகாத மாதிரி அரைச்சி எடுக்கணும். அதை அரைச்சி எடுத்தாச்சு. மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போயும் இட்லி கரைக்கிற மாதிரி தான், கொஞ்சம் நொரன்னு அரைச்சி எடுக்கணும். நான் உப்பு சேர்த்து கலந்து வச்சிட போகிறேன். இது ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லேயே புளிச்சு வந்துடும். அதனால் நான் வந்து பகலில் தான் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைப்பேன். கரெக்டான பக்குவம் பார்த்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு 3 ஹவர்ஸ் தான் ஆச்சு. நல்லா பொங்கி வந்துருச்சு. மேக்ஸிமம் வந்து 3 ஹவர்ஸ் தான் நம்ம வெளியே வைக்கணும். அதுக்குள்ளே பொங்கி வந்துடும், இல்லைன்னா நிறைய புளிச்சிடும். நல்லா கலந்துட்டு நம்ம இட்லி செஞ்சிட வேண்டியது தான். இட்லி செய்யும் போது கொஞ்சம் மாவு வந்து திக்காக இருக்கணும். இந்தளவுக்கு ரொம்ப கலந்தும் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து இட்லி செஞ்சிடலாம். இப்போ ராகி களி கூழ் குடிக்காதவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இன்னும் இட்லி வந்து இன்னும் ஹெல்த்தியும் கூட. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. நார்மல் இட்லி போல் தான் இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் இட்லி வேக வைக்கிறத விட கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கும். நல்லா வேக வச்சு எடுக்கணும், ஏன்னா இது மில்லட்டுன்றதுனால. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நான் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை உருளைக்கிழங்குலாம் போட்டு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வந்து குழம்பு தான் வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் சட்னி அந்த மாதிரி சாப்பிட்றதோட இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தோசை போடும்போது நம்ம கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தோசை நல்லா வரும். நான் இப்போ உங்களுக்கு தோசை செஞ்சு காட்டுறேன். தண்ணியாக கரைக்கிறதோட நல்லா கலந்து எடுத்துக்கணும். அந்த ஏர் பபிள்ஸ் வந்து அவ்வளோவா இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்தால் தான் தோசை நல்லா முருவலாக வரும். ஹை ஃப்ளேமில் இருக்கணும் மாவு நம்ம ஊற்றும் போது தவாவில். ஒன்ஸ் நம்ம தோசை வார்த்த பின்னாடி சிம் பண்ணிவிடும். நல்லா சிம்மில் வச்சு அதே போல் தான் நல்லா வேக வைக்கணும். இது வந்து மில்லட்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். நான் நெய் போட்டு தோசை செஞ்சுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஆயில் எதுவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக திருப்பி போட்டு தான் நம்ம செய்யணும். ஒவ்வொரு டைம் நம்ம ரோஸ்ட் மாதிரி எடுப்போம். இது திருப்பி போட்டு தான் செய்யணும். அப்போ தான் நல்லா வந்து வேகும் எல்லா பக்கமும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. இதுலேயே நம்ம இதே மாவில் கல் தோசையும் நம்ம வந்து செய்யலாம். கல் தோசை செய்யும் போது வந்து நான் அதே போல் தான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து தோசை போடணும். போட்டுட்டு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் சிம் பண்ணிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் வந்து சிம் பண்ணிடணும். ஒரு தோசைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றிட்டு சிம் பண்ணி சுற்றி இருக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக தீயாமல் சூப்பராக வரும். பாருங்கள், கல் தோசையும் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்.